துபாய் டிசம்பர் 2023ல சுற்றுலாவுக்காக வந்திருந்தேன். எதையுமே அட்வான்ஸா திங்க் பண்ணக்கூடிய இந்த நாட்டுக்கு சுற்றுலா வரும்போது அந்த நாட்டோட லக்ஸரி லைஃபை நம்ம உணருவோம். ஏன்னா லேண்ட் குரூசர் கார்ல டெசர்ட் சஃபாரி போயிட்டு பாலைவனத்துக்கு நடுவுல உட்காந்து பெல்லி டான்ஸ் பார்த்துக்கிட்டு நைட்டு டின்னரை சாப்பிட்றதெல்லாம் தரமான சம்பவம். உலகத்திலேயே உயரமான பில்டிங்கான புர்ஜ் கலிபா மேல நின்று கீழே பார்க்கும்போதும் சரி, துபாய் மாலை சுத்தி பார்க்கும் போதும் சரி, டைம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. 27 நாடுகளோட கலாச்சாரம், உணவு, உடைய ஒரே இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னா குளோபல் வில்லேஜ் தான் நம்ம விசிட் பண்ணணும். பாலைவனத்தையே பல நாடுகள் திரும்பி பார்க்குற மாதிரியான சூப்பரான சுற்றுலா தலமா மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா வடிவேல் சொல்ற மாதிரி துபாய் தான். அடுத்து எந்த நாட்டுக்கு சுற்றுலா போகலான்னு யோசிக்கக்கூடியவங்களா இருந்தா உங்க லிஸ்ட்ல துபாய் சுற்றுலா கண்டிப்பா இருக்கட்டும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நான் இந்த துபாய் சுற்றுலாவை பொறுத்தவரையும் ஜிடி ஹாலிடேஸ் மூலமா குரூப் ட்ரிப் தான் வந்து போயிருந்தோம். நான் சென்னை ஏர்போர்ட் போறதுக்குள்ள நம்மளுக்கு ஃப்ளைட் டிக்கெட், விசா, ஹோட்டல் புக்கிங், டூர் ஐட்னரின்னு சொல்லிட்டு பக்காவா நம்ம கைக்கு வந்துருச்சு. இந்த பேக்கேஜ் பத்தின காஸ்ட் டீடைல், மற்ற டீடைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். நான் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து துபாய்க்கு ஏர் அரேபியா ஃப்ளைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்ல நான் டிராவல் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்போர்ட் போனதுமே ஏர்லைன்ஸோட செக் இன் வந்து இருக்கும். முடிஞ்ச வரையிலும் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏர்போர்ட் போயிடுங்க. இதே நீங்க இந்தியாவுக்குள்ள டிராவல் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் போயிடுங்க. ஏர்லைன்ஸோட வெப் செக் இனை முடிச்சிட்டு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். பொதுவா நீங்க எந்த நாட்டுக்கு சுற்றுலா போனாலும் சரி, ஃப்ளைட் டிக்கெட் அப் அண்ட் டவுனு, ஹோட்டல் புக்கிங், விசா, டூரோட ஐட்னரி, ஷோ மணி, இது எல்லாமே வந்து காமனா வச்சுக்கோங்க. அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் இது நம்ம கையில இருக்கிறது பெஸ்ட். எனக்கு வந்து காலையில 5 மணிக்கு வந்து ஃப்ளைட் டைமிங்கு. நான் முன்னாடியே போய் செக் இன் பண்ணிட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு உள்ள வந்து உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4.5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ண போறோம். சென்னை டு அபுதாபி தான் வந்து நம்ம போக போறோம். இப்போ இந்த இந்தியாவுக்கும் துபாய்க்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து டைம் டிஃபரன்ஸ் வந்து வரும். அதாவது காலையில 8 மணி இந்தியாவில் வந்து இருக்கு அப்படின்னா துபாயில் வந்து காலையில 6:30 தான் வந்து ஆகும். ஸோ 1.5 மணி நேரம் நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி துபாய் கரன்சியை பொறுத்தவரையிலும் அங்கே திராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர் அமௌண்ட்டில் ஒரு 22 ரூபா கொடுத்தா தான் ஒரு திராம்ஸ் வந்து நம்மளுக்கு தருவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 30,000 ரூபாய் நான் அங்கே செலவு பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த ஊர் அமௌண்ட்டில் 1322 திராம்ஸ் தான் வந்து நம்ம கைக்கு வந்து வரும். நான் அபுதாபி ஏர்போர்ட் போய் இறங்கினதும் நம்மளுடைய டிரைவர் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். அபுதாபியோட ஏர்போர்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏர்போர்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெப் செக் இன் பண்ணுறோம் இல்லையா, அது வரலையும் நம்ம கூட யாராச்சும் வராங்க இல்லை டிரைவர் பிக் பண்ண வராங்க அப்படின்னா உள்ளே வரலாம். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லேயே வந்து ஒரு செக்இன் வச்சு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து யார் வேணாலும் உள்ளே ஏர்போர்ட்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. நம்மளை பிக்கப் பண்ண வந்த கார் வந்து இதுதான். ஸோ டிரைவரை பொறுத்தவரையிலும் கேரளா டிரைவர் தான். தமிழ் நல்லாவே பேசுகிறாரு. ஸோ லாங்குவேஜ் பிரச்சனை வந்து நம்மளுக்கு சுத்தமாகவே இல்லை. நம்ம அபுதாபிலேருந்து துபாய் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து நம்மளுக்கு டைம் ஆகும். நான் லாஸ்ட் டைம் ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் வந்திருந்தேன். அப்போ வந்து துபாய் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி போயிட்டு இருந்தது. அதுக்காக நான் வந்திருந்தேன். ஸோ இப்போ துபாய் வர்றதுக்கும் அப்போ வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அது என்னன்றதை வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த துபாய் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் UAE அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது 7 அமீரகம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு. அதே மாதிரி அபுதாபியோட அந்த மன்னர் இருக்கார் இல்லையா, ராஜா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 அமீரகத்துக்கும் வந்து பிரசிடென்ட், தலைவர். இந்த 7ல் ஒரு அமீரகம் தான் வந்து துபாய். இந்த துபாய் தான் நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். துபாயில் நம்ம தங்க போகிறோம் இல்லையா, அந்த ஹோட்டல் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா தேரா துபாயில் வந்து இருக்குது. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் செக்இன் பண்ணிடலாம். ரிசப்ஷன் போயிட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து நம்ம செக்இன் ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து போயிட்டோம். ரூமை பொறுத்த வரலையும் ஓகே தான், நல்லா இருந்தது. பெட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், கெட்டில், அந்த டீ காஃபி மேக் பண்ணுறதுக்கு உண்டான பொருள், அதுக்கப்புறம் லாக்கரு, இன்னும் ஒரு சில ஐட்டம் எல்லாமே வந்து காம்பேக்டாக வச்சுருந்தாங்க. பாத்ரூமை பொறுத்தவரையும் நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோப்பு, ஷாம்பு, டவலு எல்லாமே வந்து உள்ளே நீட்டாக வச்சுருந்தாங்க. ஓவராலாக அது ரூமை பொறுத்தவரையிலும் தாராளமாக தங்கலாம், ஓகே தான்.
துபாய் வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்கில் வந்து மெரைன் க்ரூஸ் டின்னர் வந்து போயிருந்தோம். அது வந்து நான் ஒரு தனி வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். துபாயில் நம்ம ஃபஸ்ட் நாள் நைட்டு இங்கே தான் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ மறுநாள் காலையில் நம்ம தங்கியிருந்தோம் இல்லையா, அந்த ஹோட்டல்லையே நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருந்தது. ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தவரையிலையும் நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஃபட் தான், நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே பக்காவாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் ஐட்டம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதேமாதிரி கேக் வெரைட்டியும் வந்து ஏகப்பட்டதாக வந்து வச்சுருந்தாங்க. ப்ரெட்டு, ஸோ ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி தனியாக இருந்தது. இது தவிர இந்த பூரி, கிழங்கு, நூடுல்ஸு, இன்னும் ஒரு சில ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த ஆம்லேட்டை பொறுத்தவரையும் லைவாக நம்மளுக்கு தேவை அப்படின்னா போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆபாயில், ஆம்லேட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எது வேணுமோ அதுவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சுற்றி பார்க்க வந்து கிளம்பிட்டோம். இந்த துபாயை பொறுத்தவரையிலையும் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு சில இடங்கள் போய் சுற்றி பார்த்தேன். அதை தவிர்த்து இந்த டைம் நிறைய புது புது இடங்களும் போய் நான் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கோம். ஸோ இந்த துபாய் ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் நம்ம ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக தான் வந்து வந்திருந்தோம். 4 நைட்டு 5 பகல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் ட்ரிப்பில் தான் வந்து நம்ம வந்திருந்தோம். இது வந்து இவங்க குரூப் ட்ரிப் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து 2 பேர் 3 பேர் இருக்கோம், அவங்களுடைய குரூப் ட்ரிப்பில் ஜாயின் பண்ணி கூட நம்ம குரூப்பாக வந்து போகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டை பொறுத்தவரையிலும் ஒருத்தருக்கு 65,000 to 75,000 ரூபாய் வந்து காஸ்ட் வந்து வாங்குறாங்க. நம்ம எத்தனை பேர் போகிறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளைட் டிக்கெட், அப் அண்ட் டவுனு, வீசா, இன்சூரன்ஸு, 4 நைட்டு துபாயில் ஸ்டே, அங்கே சுற்றி பார்க்குறது, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு இது எல்லாமே வந்து இதுலேயே வந்துடும். இது தவிர நம்மளை ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப்பு, அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு உண்டான இடம், அதோட என்ட்ரி டிக்கெட்டு இது எல்லாமே பக்காவாக கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றது டூர் தேவையான எல்லாமே அவங்க இந்த பேக்கேஜிலே கொடுத்துறதுனால நம்மளுக்கு பெருசாக செலவு இருக்காது. ஸோ ஜிடி ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த கண்ட்ரி போனாலும் சரி அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ட்ரிப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா குரூப் ட்ரிப் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம 2 பேர் 3 பேர் 4 பேர் போகிறதுனாலும் சரி, இல்லை அவங்களுடைய குரூப் ட்ரிப்பில் நம்ம ஜாயின் பண்ணி மற்றவங்களோட சேர்ந்து போகிறதுனாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜிடி ஹாலிடேஸை பற்றின கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்தடுத்து துபாயில் வந்து எக்கச்சக்கமான இடங்களை போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.